இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தில் தோ, அல்தோ, ஈவன் தோ, இன்ஸ்பைட் ஆஃப் மற்றும் டெஸ்பைட் இந்த வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எப்படி எந்தெந்த சூழ்நிலைகளில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக தோ மற்றும் அல்தோ இந்த இரண்டு வார்த்தைகளுமே கன்ஜங்ஷன் வார்த்தைகள். அதாவது இரண்டு வாக்கியங்களை இணைக்கிற கன்ஜங்ஷன்களாக இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கடுத்ததாக இந்த இரண்டு வார்த்தைகளுடைய அர்த்தமும் ஒன்று தான். தமிழில் பார்த்திங்கன்னா இருப்பினும், இருந்தாலும் கூட அப்படிங்கிற அர்த்தம் தான் இது ரெண்டுத்துக்குமே. சார், இந்த ரெண்டு வார்த்தைகளுடைய அர்த்தம் ஒன்றா இருக்கக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தோவை காட்டிலும் அல்தோ வந்து மோர் ஃபார்மலான ஒரு வார்த்தை. அதனால் தோவை வந்து அதிகமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்லேயும் அல்தோ வந்து ரிட்டன் இங்கிலீஷ்லேயும் பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் தோ வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்தில் அப்படி இல்லைன்னா சென்டென்ஸோட இறுதியில் பயன்படுத்துவோம். அல்தோ வந்து சென்டென்ஸோட ஆரம்பத்தில் அப்படி இல்லைன்னா சென்டென்ஸோட மத்தியில் பயன்படுத்துவோம். இந்த இரண்டு வார்த்தைகளுமே ஒரு செயலை செய்யக்குள்ள அதனால் ஏற்படக்கூடிய விளைவுங்கிறது எதிர்பாராத விதமாக அமையக்குள்ள அதனை வெளிப்படுத்துறதுக்கு இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ உதாரணத்துக்கு போகலாம். தோ ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் ஐ டோன்ட் கெட் எனி ஜாப். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாக்கியங்களுக்கு என்ன, ஒன்று ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன், இன்னொன்று ஐ டோன்ட் கெட் எனி ஜாப். இப்போ இந்த இரண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் வார்த்தையாக தான் தோவை பயன்படுத்தியிருக்கிறோம். தோ ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் ஐ டோன்ட் கெட் எனி ஜாப். நான் பட்டப்படிப்பு முடித்திருந்தும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதாவது நம்ம கிராஜுவேஷன் பண்ணக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள் வேறு. சரி, டிகிரி முடித்தோம்னா வேலையில் ஜாயின் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் படித்து முடித்து வெளியில் வரக்குள்ளே வெளியில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வேறு விதமாக இருக்கும். ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நான் பட்டப்படிப்பு முடித்திருந்தும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அதற்கு அடுத்ததாக அல்தோ. அல்தோ ஐ ஸ்டார்டட் இயர்லி ஐ மிஸ்டு தி ட்ரெயின். நான் முன்னதாக கிளம்பியிருந்தும் என்னால் ரயிலை பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது என்னோடய அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டென்சஸ், ஒன்று ஐ ஸ்டார்டட் இயர்லி, இன்னொன்று ஐ மிஸ்டு தி ட்ரெயின். இது மட்டும் இல்லாமல் அல்தோவை இந்த சென்டென்ஸில் ஆரம்பத்தில் பயன்படுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் தான். ஸோ முன்னாடியே கிளம்புக்குள்ளே நம்ம என்ன நினச்சிருப்போம், ட்ரெயின் எப்படி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்போம். பட் ஏதாவது ஒரு காரணத்தினால, ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய பஸ் டயத்துக்கு வந்திருக்காது, இந்தமாரி ஏதாவது ஒரு காரணத்தினால ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஹீஸ் டீம் குட் நாட் வின் த மேட்ச் அல்தோ ஹீ பிளேடு வெல். இப்போ இந்த சென்டென்ஸில் ரெண்டு வாக்கியங்கள். ஹிஸ் டீம் குட் நாட் வின் த மேட்ச் இது ஒன்று, ஹீ பிளேடு வெல் இது ஒரு வாக்கியம். இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் அல்தோ கொண்டு இணைச்சிருக்கிறோம். அல்தோவை இந்த சென்டென்ஸில் மத்தியில் பயன்படுத்தியிருக்கோம். அவன் நன்றாக விளையாடி இருந்தும் அவனை டீமால் வெல்ல முடியவில்லை. அவன் நல்லா தான் விளையாடினான், விளையாடக்குள்ளே நம்பிக்கை இருந்துச்சு, நல்லா விளையாடுறான், எப்படியும் ஜெயிச்சிடலாம், அந்த டீம் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பட் இறுதியில் அந்த டீம் ஜெயிக்கலை. ஸோ விளையாடக்குள்ளே இருந்த நம்பிக்கை தோல்வி அடைஞ்சிச்சு, கடைசியில் டீம் தோற்று போச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். அதற்கு அடுத்ததாக ஈவன் தோ. ஈவன் தோவோட அர்த்தமும் தோ அல்தோ இவைகளுடைய அர்த்தமும் ஒன்று தான். அது என்னங்க, தோ அல்தோ ஈவன் தோ எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம்னா எப்படின்னீங்கனாக்கா, ஈவன் தோ வந்து தோ அல்தோ இந்த இரண்டுகளையும் விட ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. தோவும் அல்தோவும் மீடியம், அது மாடரேட் ஃபீலிங், அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கு, இப்படி பண்ணி கூட இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதுக்கு ஈவன் தோ பயன்படுத்தப்படுது.
ஈவன் தோவும் அல்தோ மாரியே தான், சென்டென்ஸோட ஆரம்பத்தில் அப்படி இல்லைன்னா சென்டென்ஸோட மத்தியில் பயன்படுத்தப்படுது. ஈவன் தோவும் கன்ஜெக்ஷன் வார்த்தை தான். ஸோ ஈவன் தோவும் ஒரு செயலை செய்யக்குள்ள அதனால் வரக்கூடிய விளைவு எதிர்பாராத விதமாக அமையக்குள்ள அதை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. இப்போ உதாரணத்துக்கு போகலாம். ஷீ ஸ்டடீட் வெல் ஈவன் தோ ஷீ ஃபெயில்ட் இன் எக்ஸாம். அவள் நன்றாக படித்திருந்த போதும் பரீட்சையில் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். இங்கே 2 வாக்கியங்கள், ஷீ ஸ்டடீட் வெல், இன்னொன்று ஷீ ஃபெயில்ட் இன் எக்ஸாம், 2 வாக்கியங்கள். இந்த சென்டென்ஸில் மத்தியில் ஈவன் தோவா கன்ஜெக்ஷன் வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் நல்லா தான் படித்தா, படிக்கக்குள்ளே பயங்கர நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ நல்லா படித்த பொண்ணு ஃபெயில் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்தக்குள்ள அந்த வாக்கியம் இப்படி தான் இருக்கும். ஷீ ஸ்டடீடு வெல் ஈவன் தோ ஷீ ஃபெயில்ட் இன் எக்ஸாம். இருந்த போதிலும் அவள் பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டாள் அப்படிங்கிறது. இன்னொரு உதாரணம், ஈவன் தோ ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஹீ குடின் அச்சீவ் ஹிஸ் கோல். அவன் கடுமையாக உழைத்தும் அவனுடைய இலக்கை அடைய முடியவில்லை அப்படிங்கிறது. இதுலேயும் 2 வாக்கியங்கள், ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஹீ குடின் அச்சீவ் ஹிஸ் கோல். இந்த சென்டென்ஸோட ஆரம்பத்தில் ஈவன் தோ யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் கடுமையாக உழைக்கக்குள்ளே பயங்கர நம்பிக்கையோடு தான் உழைச்சான். பட் துரதிருஷ்டவசமாக ஃபெயில் ஆகி அது கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிட்டான். ஸோ அவன் கடுமையாக உழைத்திருந்தும் அவனுடைய இலக்கை அடைய முடியவில்லை. ஸோ இங்கே இந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்கை ஈவன் தோ யூஸ் பண்ணி வெளிப்படுத்துகிறோம். அதுக்கடுத்ததாக இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன் வார்த்தை. இன்ஸ்பைட் ஆஃப்க்கும் மற்ற 3 வார்த்தைகளும் உள்ள ஒற்றுமையை பார்க்கலாம். இன்ஸ்பைட் ஆஃபும் அல்தோ மற்றும் ஈவன் தோ மாதிரி சென்டென்ஸோட ஆரம்பத்தில் அப்படி இல்லைன்னா மத்தியில் பயன்படுத்தப்படுது. அதுக்கடுத்ததாக இன்ஸ்பைட் ஆஃப் மற்ற 3 வார்த்தைகளை மாதிரியே ஒரு செயலை செய்யக்குள்ள அதனால் ஏற்படக்கூடிய விளைவு எதிர்பாராத விதமாக அமையக்குள்ள அதை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பைட் ஆஃபும் மற்ற 3 வார்த்தைகள் தோ அல்தோ ஈவன் தோ இவைகளோட அர்த்தமும் ஒன்று தான். இப்போ வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது ப்ரிப்போசிஷன் வார்த்தை அப்படிங்கிறனால இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சென்டென்ஸ் இருந்தால் போதும், ஒரு முழுமையான வாக்கியம் இருந்தால் போதுமானது. ஆனால் தோ ஆல்தோ ஈவன் தோ இவை 3 கன்ஜெக்ஷன் வார்த்தைகளாக இருக்கிறதுனால இவைகளை பயன்படுத்துறதுக்கு 2 முழுமையான வாக்கியங்கள்ங்கிறது தேவைப்படுகின்றது. அதுக்கடுத்ததாக இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது நவுன், ப்ரொனவுன், ஜிரண்ட் இவைகளோட பயன்படுத்தப்படுது. ஜிரண்டுங்கிறது வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ஜிரண்டுன்னு சொல்கிறோம். இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் அப்படிங்கிற வார்த்தையோடையும் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு போகலாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃபெயிலியர்ஸ் ஹீ அச்சீவ்டு ஹிஸ் கோல். இந்த சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ்ஸுங்கிற ப்ரொனவுனோட யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஸ்பைட் ஆஃப் நவுன் அப்படி இல்லைனா ப்ரொனவுன் அப்படி இல்லைனா ஜிரண்டோட யூஸ் பண்ணணும்னு சொல்லி. நவுனுங்கிறது பெயர்ச்சொல், நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ப்ரொனவுன், வர்ப ஐஎன்ஜி ஃபார்ம் ஜிரண்ட். இந்த சென்டென்ஸில் நம்ம ஹிஸ்ஸுங்கிற ப்ரொனவுனோட இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸில் ஒரு முழுமையான வாக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீ அச்சீவ்டு ஹிஸ் கோலுங்கிறது தான். இன்ஸ்பைட் ஆஃப் ஒரு ப்ரிப்போசிஷனாக இருக்கனால இதுக்கு 2 முழுமையான வாக்கியங்கள் தேவையில்லை. அதனால் இங்கே ஒரே ஒரு முழுமையான வாக்கியம் ஹீ அச்சீவ்டு ஹிஸ் கோலுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃபெயிலியர்ஸ் ஹீ அச்சீவ்டு ஹிஸ் கோல் அப்படின்னா தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அவன் அவனது இலக்கை அடைந்தான் அப்படிங்கிறது. இப்போ அடுத்த உதாரணத்துக்கு போகலாம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஹீ ஹெல்ப்ஸ் தி புவர். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஜிரண்டோட யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய முழுமையான வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஹீ ஹெல்ப்ஸ் தி புவர்ங்கிறது தான். மொத்த வாக்கியத்தோட அர்த்தம் நிதி சிக்கல்கள் இருந்த போதும் அவர் ஏழைகளுக்கு உதவுகிறார் அப்படிங்கிறது. இந்த வகையில் இன்ஸ்பைட் ஆஃப் நவுன் அப்படி இல்லைனா ப்ரொனவுன் அப்படி இல்லைனா ஜிரண்டோட நம்ம பயன்படுத்த முடியும்.
ஒன்று சென்டென்ஸோட ஆரம்பத்தில் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா சென்டென்ஸோட மத்தியில் பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக இன்ஸ்பைட் ஆஃப் வந்து த ஃபேக்ட் தட்டோட யூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட்டோட யூஸ் பண்ணக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய விதி என்னன்னாக்கா, 2 முழுமையான வாக்கியங்கள். எப்படி நம்ம கன்ஜெக்ஷன்ஸை யூஸ் பண்ணக்குள்ள 2 முழுமையான வாக்கியங்களை பயன்படுத்தணுமோ, அதேமாரி தி ஃபேக்ட் தட்டை பயன்படுத்தக்குள்ள 2 முழுமையான வாக்கியங்களை பயன்படுத்துவோம். இன்ஸ்பைட் ஆஃப் தி ஃபேக்ட் தட் ஷீ டிடன்ட் ஸ்டடி வெல் ஷீ பாஸ்டு தி எக்ஸாம். அவள் சரியாக படிக்கவில்லை என்பது உண்மைதான், இருப்பினும் அவள் பாஸ் ஆகிவிட்டாள் அப்படிங்கிறது. டெஸ்பைட், டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப் இரண்டுமே ப்ரிப்போசிஷன்ஸ் தான். இரண்டுத்தோட மீனிங்கும் ஒன்று தான். அதுனா இரண்டுமே வந்து ப்ரிப்போசிஷன்ஸ், இரண்டுத்தோட மீனிங்குமே ஒன்று தான் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டெஸ்பைட்டு இருக்கு இல்லையா, இது வந்து இன்ஸ்பைட் ஆஃபை விட மோர் ஃபார்மலான வார்த்தை. இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது அந்தளவுக்கு ஃபார்மல் கிடையாது, மோர் ஃபார்மலான வார்த்தை டெஸ்பைட்டுங்கிறனால ரிட்டன் இங்கிலீஷில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லை, இன்ஸ்பைட் ஆஃபையும் நம்ம ரிட்டன் இங்கிலீஷில் தான் பயன்படுத்துகிறோம். மோர் ஃபார்மலாக ஒரு லெட்டரோ இல்லை ஒரு ஆர்டிக்கிளோ எழுதக்குள்ள டெஸ்பைட்டை யூஸ் பண்ணணும். ஃபார்முலாக ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு இன்ஸ்பைட் ஆஃபை யூஸ் பண்ணணும். 2 வார்த்தைகளும் ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்தப்படலை. இந்த 2 வார்த்தைகளும் ரிட்டன் இங்கிலீஷில் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ ஒற்றுமையை பார்க்கலாம். இரண்டுத்துக்கும் இருந்த ஒற்றுமை வந்து இரண்டுமே ரிட்டன் இங்கிலீஷில் பயன்படுத்தப்படுகின்றன, இரண்டுமே ப்ரிப்போசிஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இரண்டுமே அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்கோசரம் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 2 வார்த்தைகளும் நவுன் அப்படி இல்லைனா ப்ரொனவுன் அப்படி இல்லைனா ஜெரண்ட், அதாவது வர்ப ஐஎன்ஜி ஃபார்ம் இவங்களோட பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கடுத்ததாக இரண்டுமே வந்து த ஃபேக்ட் தட் அப்படிங்கிற வார்த்தையோட அந்த வார்த்தையோடையும் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, இப்போ உதாரணத்துக்கு போகலாம். டெஸ்பைட் ஹேவிங் எ ஹெடேக் ஹீ பிளேட் வெல். தலைவலி இருந்த பொழுதும் அவர் நன்றாக விளையாடினார் அப்படிங்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்பைட்டுக்கு பதிலாக நீங்கள் இன்ஸ்பைட் ஆஃப் கூட யூஸ் பண்ணலாம். டெஸ்பைட் பிளேஸில் இன்ஸ்பைட் ஆஃபை யூஸ் பண்ணலாம். இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்பைட்டுங்கிறது மோர் ஃபார்மலான ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு உதவுது. டெஸ்பைட் ஹேவிங் ஹெட் ஹி பிளேடு வெல்லுங்கிறது மோர் ஃபார்மலாக ஒரு சென்டென்ஸ் அமைஞ்சு போகுது. இது டெஸ்பைட்டுங்கிறது மோர் ஃபார்மலான வார்த்தையாக இருக்கிறதுனால. இன்ஸ்பைட்டுங்கிறது நார்மலான ஃபார்மல் ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு பயன்படுது. இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் எ ஹெடேக் ஹி பிளேடு வெல் அப்படின்னா மீனிங் ரெண்டுத்துக்குமே சேம் தான். தலைவலி இருந்த பொழுதும் அவர் நன்றாக விளையாடினார் அப்படிங்கிறது. மீனிங்கில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதற்கு அடுத்த உதாரணம், டெஸ்பைட் தி ரெயின் மெனி பீப்புள் ஹாவ் கம் டு ஸ்டேடியம். மழையாக இருந்தும் கூட நிறையா மக்கள் ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா த ரெயின் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ டெஸ்பைட்டை நவுனோட பயன்படுத்தியிருக்கிறோம். முதல் வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்பைட் ஹேவிங் ஹெடேக்கில் ஜிரண்டோட பயன்படுத்தியிருந்தோம். சாரி, இப்போ இந்த 2 வாக்கியத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு முழுமையான வாக்கியம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹீ பிளேடு வெல்ங்கிறது முழுமையான வாக்கியம். இரண்டாவது சென்டென்ஸில் மெனி பீப்புள் ஹேவ் கம் டு ஸ்டேடியங்கிறது முழுமையான வாக்கியம். அதுக்கு அடுத்தது மூன்றாவது உதாரணம், டெஸ்பைட் தி ஃபேக்ட் தட் ஷீ இஸ் புவர் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஷீ ஹேஸ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். அவள் கணக்கு பாடத்தில் வீக்கானவள் என்பது உண்மையாக தான் இருப்பினும் அவள் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறாள் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேக்ட் தட்டை யூஸ் பண்ணக்குள்ள 2 முழுமையான வாக்கியங்களை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 முழுமையான வாக்கியங்கள், ஷீ இஸ் புவர் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஷீ ஹேஸ் ஸ்கோர்ட் குட் மார்க்ஸ். அவள் கணக்கு பாடத்தில் வீக்கானவள் என்பது உண்மையாக இருப்பினும் அவள் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறாள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இறுதியாக தோ, அல்தோ, ஈவன் தோ, இன்ஸ்பைட் ஆஃப் மற்றும் டெஸ்பைட் இவைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். தோ, அல்தோ மற்றும் ஈவன் தோ இந்த 3 வார்த்தைகளும் கன்ஜங்ஷன் வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் ஒன்றுதான்.
அப்படின்னா தோ ஈக்குவல் டு அல்தோ, அல்தோ ஈக்குவல் டு ஈவன் தோ. இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, மற்ற 2 வார்த்தைகளை காட்டிலும் ஈவன் தோங்கிறது ஸ்ட்ராங் ஃபீலிங்கை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதற்கு அடுத்ததாக இன்ஸ்பைட் ஆஃப் மற்றும் டெஸ்பைட், இந்த 2 வார்த்தைகளும் ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த 2 வார்த்தைகளும் கன்ஜங்ஷன் வார்த்தைகள் கிடையாது, ப்ரிப்போசிஷன்கள். இந்த 2 வார்த்தைகளுடைய அர்த்தங்களும் ஒன்றுதான், அதாவது டெஸ்பைட் ஈக்குவல் டு இன்ஸ்பைட் ஆஃப். இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்பைட்டுங்கிறது இன்ஸ்பைட் ஆஃபை காட்டிலும் மோர் ஃபார்மலான ஒரு வார்த்தை.